மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். இவங்கள சும்மா விடாதீங்க சார். ஓடுற ரயில்ல இப்படியாடா பண்ணுவ? துணிச்சலுடன் வீடியோ வெளியிட்ட பையனே. தொடரும் பட்டிமன்ற பிரபலத்தின் செய்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து பெங்களூரு வரை மயிலாடுதுறை வழியாக பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தினமும் அதிகாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் செல்கிறது. இந்த ரயிலில் முன்பதிவு இல்லாததால் பதிவு செய்யாத பயணிகள் அதிகம் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் காரைக்காலைச் சேர்ந்த இளம் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் பட்டிமன்றத்தில் பங்கேற்பதற்காக ரயிலில் பயணம் செய்துள்ளார். காலை 10 மணிக்கு ரயில் கடலூர் மாவட்டம் வடலூரை சென்றடைந்தது. அப்போது ரயிலில் ஏறிய 50 வயது மதிக்கத்தக்க போதை ஆசாமி ஒருவர் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கைக்கு எதிரே அமர்ந்துள்ளார். அந்த பெண் பயணம் செய்த பெட்டியில் ஒரு சிலர் மட்டுமே இருந்துள்ளனர். அதன் பின்னர் ரயில் புறப்பட்டதிலிருந்து பெண்ணின் எதிரே அமர்ந்த போதை ஆசாமி அடிக்கடி இளம்பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததோடு திடீரென இளம்பெண்ணை பார்த்து ஆபாசமாக அருவருக்கும் வகையில் செய்கை செய்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பட்டிமன்ற பேச்சாளர் உடனே ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முகம் சுளிக்கும் வகையில் செயல்பட்ட போதை ஆசாமியிடம் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் துணிச்சலுடன் வாக்குவாதம் செய்து கண்டித்துள்ளார். இதனை பார்த்த பட்டிமன்ற பேச்சாளரின் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த பெரம்பூரைச் சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் சாமிநாதன் போதை ஆசாமியிடம் தட்டி கேட்டுள்ளார். இதையடுத்து தலைக்கேறிய மதுபோதையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரிடம் விசாரிக்கையில் அவர் பெயர் செல்வராஜ் என தெரிய வந்தது. இதற்கிடையில் ரயிலும் அபாய சங்கிலியை இழுத்த காரணத்தால் நின்றுவிட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை பெண் பட்டிமன்ற பேச்சாளர் அங்கிருந்த அதிகாரிகள் உதவியுடன் பிடித்து நெய்வேலி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தார். அவரை கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்தனர். பின்னர் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து மீண்டும் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் தனது பயணத்தை தொடர்ந்தார். இதற்கிடையில் ரயிலில் நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து பேசி பெண் பட்டிமன்ற பேச்சாளர் வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் பேசும் இளம் பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன், இப்படிலாம் ட்ரெயின்ல நடந்தா எப்படிதான் பெண்கள் டிராவல் பண்றது என நடந்த பாலியல் அத்துமீறலை விவரிக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்து பேசும் பயணி செல்வராஜ் தான் சேலம் செல்வதாகவும் தனது மகளை கல்லூரியில் சேர்த்துவிட செல்வதாகவும் கூறி தவறே செய்யவில்லை என வீடியோவில் கதறி அழுகிறார். அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதற்கு பெண் பயணிகள் ரயில் பயணங்களில் சந்திக்கும் இன்னல்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நெட்டிசன்கள் பலர் சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்து வருகின்றனர். இதுபோன்ற வீடியோ வெளியிட்டு சமூக பிரச்சனையை காரைக்காலை சேர்ந்த இளம் பட்டிமன்ற பேச்சாளர் பேசுவது இது முதல் முறை அல்ல. இந்த பாலியல் அத்துமீறல் சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்த இளம் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதியன்று வேறொரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் ரயிலில் திருப்பூருக்கு பயணம் செய்தார். அப்போது அவர் பயணித்த ரயில் பெட்டியில் 2 இளைஞர்கள் மது குடித்துக் கொண்டே வந்ததாகவும் அவர்களிடம் இருந்த டிராவல் பேக்கில் நிறைய மது பாட்டில்கள் இருந்ததாகவும் ஆதாரங்களுடன் அவர் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ரயில்வே துறை போலீசாருக்கே தெரியாமல் கடத்தப்பட்ட மது பாட்டில்கள் குறித்து துணிச்சலுடன் வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ ரயில்வே அதிகாரிகளுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ரயில் மூலம் புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை கடத்திய பாரதி ராஜா, தங்கப்பாண்டி ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 50 லிட்டர் புதுச்சேரி சாராயம் மற்றும் 150 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முன்னதாக காரைக்காலைச் சேர்ந்த பட்டிமன்ற பேச்சாளரின் வீடியோ இணையத்தில் பரவி மது பாட்டில் கடத்தல்காரர்களை சிக்க வைத்த நிலையில் தற்போது பெண்களுக்கு நேர்ந்து வரும்
பாலியல் அத்துமீறல்களையும் பெண் பட்டிமன்ற பேச்சாளரின் வீடியோ வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இளம் பெண் பட்டிமன்ற பேச்சாளரின் துணிச்சலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தமிழகத்தில் ரயிலில் பயணித்த பெண் பட்டிமன்ற பேச்சாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாருங்க, நான் இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு நான் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்பை கழட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான். இப்ப சார் வந்து இப்ப வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சு நான் இழுத்துட்டு ட்ரெயின் நிறுத்திருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தயவு பண்ணி சும்மா விடாதீங்க, தயவு பண்ணி சும்மா விடாதீங்க. ட்ரெயின்ல வந்துட்டு சுத்தமா வந்து லேடிஸ் போறது சுத்தமா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கு. கேட்டாக்கா புள்ளி வந்து காலேஜ் அழைக்கப்படும் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த வீட்டு போனதான் இவன் வந்து கேமரா பாப்பா ஆயிடுவான். மூஞ்ச காட்டு பரவாயில்ல. பாருங்க, நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், அவங்க உட்காந்துருந்தேன், ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பாக இது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்கள்ட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு உடனே நீங்கள் யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுங்க. இப்படிலாம் உள்ளவங்கலாம் ட்ரெயினில் பிஹேவ் பண்ணால் வந்தாக்கா எப்படி தான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறது? இவர் வந்து இப்போ வடலூரில் ஏறினார். ட்ரெயின் இல்லை, நான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன். அவர் இங்கே உட்காந்துருந்தவர் வந்து இங்கே நேராக இங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா? ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு சார். என்னை பார்த்து அப்படியே தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு சார் இவர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.